மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி இன்று உடல்நல குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். கடந்த 20 நாட்களுக்கும் அதிகமாக அவர் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சை பலனின்றி இன்று அவர் காலமானார். அவருக்கு வயது 72. சென்னையில் பிறந்த சீதாராம் யெச்சூரி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து அதன் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் பல ஆண்டுகள் திறம்பட பொறுப்பு வகித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு முக்கிய விவாதங்களில் அவர் பங்கேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்துக்களை வலிமையான குரலில் எடுத்துரைத்திருக்கிறார். அவர் இந்திய அரசியலில் மிக முக்கிய பங்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கிவிட்டு அதன் பின்னர் அதன் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு விதமான போராட்டங்கள் மற்றும் அரசியல் முன்னெடுப்புகளில் சீதாராம் யெச்சூரியின் பங்கு மிக முக்கிய பங்காக திகழ்கிறது. சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்ததுடன் சிறந்த எழுத்தாளர் மற்றும் சிறந்த மேடை பேச்சாளர், விவாதங்களில் பங்கேற்று கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்துக்களை துணிச்சலாக எடுத்துரைக்கும் திறமை படைத்தவராக பல பரிமாணங்களில் பன்முக திறமை வாய்ந்த தலைவராக திகழ்ந்த சீதாராம் யெச்சூரி இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த 1 மாத காலமாக அவர் மருத்துவமனையில் அவருக்கு செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த சிகிச்சை இன்று பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். மறைந்த சீதாராம் யெச்சூரிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களோடு நெருங்கி பழகியவர். தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் சீதாராம் யெச்சூரி பங்கேற்றிருக்கிறார். அவரது அரசியல் பங்களிப்பு தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களோடும் எதிர்க்கட்சிகளின் முக்கிய முகமாகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார். 1975ஆம் ஆண்டு நாட்டில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவனாக இருந்து பல்வேறு மாணவர் போராட்டங்களை முன்னிறுத்தி மாணவர் சங்க தலைவராக அவர் சிறப்பாக பிரகாஷ் காரத்துடன் இணைந்து செயல்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் அவர் SFI என்று அழைக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய இணை செயலராக 1978ஆம் ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பான SFIயின் தலைவராக அவர் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின்னர் தொடர்ந்து கட்சி பணியாற்றினார். 1984ஆம் ஆண்டு CPM கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக பொறுப்பேற்ற அவர் அந்த கட்சியின் முக்கியமான 5 தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். பிரகாஷ் காரத் மற்றும் சுனில் மொய்த்ரா, ராமச்சந்திரன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களில் சீதாராம் யெச்சூரியும் மிக முக்கிய பங்கை கட்சிக்கு ஆற்றியிருக்கிறார். 1992ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தில் இருந்து விலகியவர் அந்த கட்சியின் பொலிட் பியூரோ மெம்பராக 1992ஆம் ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை தொடர்ந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பேற்று பல்வேறு முக்கிய விவாதங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்துக்களை திறம்பட எடுத்துரைத்து பல்வேறு போராட்டங்களில் ஆளும் மத்திய அரசுகளுக்கு எதிராகவும் மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராகவும் அவர் ஒடுக்கப்பட்ட மற்றும் தொழிலாளர்களின் நலனை முன்னிறுத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை முன்னெடுக்கும் போது அவரும் அதை முன்னெடுத்து களத்தில் நின்று பணியாற்றி இருக்கிறார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் பணியாற்றிய போது பல்வேறு கூட்டணி அரசுகளிலும் பங்கேற்பதில் அரசியல் கட்சிகளோடு அந்த உறவை மேம்படுத்துவதிலும் மாநில அரசுகளுக்கு அந்த மாநில சுயாட்சி அதிகாரம் மற்றும் மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தல்களை சந்திப்பதிலும் அவர் பொதுச் செயலாளராக பணியாற்றிய போது அந்த தேசிய அளவில் உள்ள அந்த கட்சியின் மாநில பங்களிப்பை விரிவுபடுத்தியதிலும் சீதாராம் யெச்சூரிக்கு மிக முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முகமாகவும் முக்கிய அரசியல் தலைவர்களில் தேசிய அளவில் மூத்த அரசியல் தலைவர்களில் முக்கிய இடம் வகித்த சீதாராம் யெச்சூரி இன்று உடல்நல குறைவால் சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்கிறார். அவருக்கு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும்
பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள், தோழர்கள் உள்ளிட்டோரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது மறைவு சிபிஎம் கட்சியை பொறுத்தவரை ஒரு பேரிழப்பாக கருதப்படுகிறது. நாடு முழுவதும் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் முக்கிய தலைவராக திகழ்ந்த சீதாராம் யெச்சூரி இன்று செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு அந்த சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலமானார். சீதாராம் யெச்சூரி மாநிலங்களவை உறுப்பினராக மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சீதாராம் யெச்சூரி சென்னையில் கல்வி பயின்று அதன் பின்னர் அவர் மேற்கு வங்கத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து தேசிய அளவில் 3 மாநிலங்களில் அவரது வாழ்க்கை பயணம் இருந்தது என்பதை பல்வேறு மாநாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பேசுகையில் நாம் நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் குரல்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், உரிமைகளுக்காக பாடுபட வேண்டும். மாநிலங்கள் என்ற குறுகிய வட்டத்திலோ அல்லது ஒரு இனம், மொழி என்ற வட்டத்திலோ நாம் இணைந்து செயல்பட இயலாது. ஒட்டுமொத்த இன, மொழி மற்றும் மாநில மக்களின் உரிமைகள் நசுக்கப்படும் போது அவர்களுக்கான குரல் கொடுக்கும் கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் இருக்கும் என்பதை அவரது சொந்த வாழ்க்கையையே உதாரணமாக பயன்படுத்தி பேசுவது வழக்கம். தாம் பிறந்தது தமிழ்நாடு என்றாலும், ஆந்திரா எனது பூர்வீகம் என்றாலும், தான் கல்வி பயின்றது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்றாலும், என்னை மக்கள் பணிக்கு தேர்ந்தெடுத்தது மேற்கு வங்க மாநிலம் என்றும், இன்று நான் மேற்கு வங்க முகமாக தேசிய அளவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு தலைவராக திகழ்கிறேன் என்றும், இதுபோன்று மாணவர்களும் அரசியலில் நுழைபவர்களும் குறிப்பிட்ட இனம், மாநிலம், மொழி என தம்மை சுருக்கிக் கொள்ளாமல் பரந்துபட்ட அளவில் ஒடுக்கப்பட்ட மற்றும் தொழிலாளர் உரிமைகள் ஆகியவற்றிற்காக சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை அவரது அரசியல் நிகழ்வுகள், மாநாடுகள், மாற்றுக் கட்சி மாநாடுகளிலும் சீதாராம் யெச்சூரி உரையாற்றுகையில் குறிப்பிடுவது வழக்கம். அதற்கு அவரது வாழ்க்கையையே அவர் உதாரணமாக மேற்கோள் காட்டி பேசுவதும் அங்கு பார்வையாளர்களை மட்டுமல்ல பல்வேறு மாநில தலைவர்களையும் ஈர்க்கும் வகையில் பொது நிகழ்ச்சிகள், நாடாளுமன்றம் மற்றும் அந்த கட்சியின் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் சீதாராம் யெச்சூரியின் உரை மற்றும் வாதம் அனைவராலும், அறிவுஜீவிகளாலும், அரசியல் தலைவர்களாலும், சாதாரண மக்களாலும் கவனிக்கப்படக்கூடியவை. தொழிலாளர்களின் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை ஆகியவற்றிற்காக குரல் கொடுக்கும் போது சீதாராம் யெச்சூரியின் குரலானது தனித்துவத்துடன் அந்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருந்தது. நாடறிந்த மதிப்புமிக்க தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி இன்று காலமானார். அவருக்கு வயது 72. அவரது போராட்டங்களும், அவரது எழுத்துக்களும், அவரது வாதங்களும், அவரது அரசியல் களப்பணிகளும் என்றென்றும் இந்திய மக்களின் மனதில் நிலைத்து நிற்கும். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.